ஆண்டவர் வாக்கு தத்தமோ மாதாந்திர வசனமோ கொடுத்தாலும் பேசினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அது நமக்கு நடக்கலைங்கும் போது நம்ம அதையே நினச்சி புலம்பாதபடி ஆண்டவர் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிக்கணுமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்து. அல்லேலூயா. யாரையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிகமாக தேடலாம், தேவைக்கு கேட்கலாம். ஆனால் முழு நம்பிக்கை யார் மேலே வைக்கணும், ஆண்டவர் மேலே. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்னது, கிறிஸ்து. அவரை தான் நம்ம என்ன செய்யணுமா, நம்ப வேண்டும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைய நம்ம கொடுத்துருக்காரு. நமக்கு மட்டும்தான் கொடுத்தாரா, நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காரு. ஆபிரகாம் கொடுத்தாரு இல்லையா, குழந்தையே இல்லை, என்ன சொன்னாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல நான் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. செஞ்சாரா, செஞ்சாரு. அல்லேலூயா. யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தாரு, யாக்கோபே நீ உன் தகப்பன் தேசத்திற்கு திரும்பி போ, நான் என்ன செய்வேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு. அவன் சகோதரனுக்கு பயந்துட்டு நான் எப்படி போவேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஆண்டவரோட போராடினார். அப்போ சொன்னார் ஆண்டவர், நீ போ, உன் தகப்பன் தேசத்துக்கு நீ போ, நான் உன் கூடவே இருப்பேன் என்று. அல்லேலூயா. மோசேக்கு சொன்னாருங்க. மோசே என்ன பண்ணா, திடீர்னு நீ இந்த இத்தனை லட்சம் மனுஷன் எகிப்திலேருந்து நீ அழைத்து கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது, ஆண்டவரே நான் மந்த நாவும் திக்குவாயுமா இருக்கேன், இத்தனை லட்சம் மக்கள் நான் எப்படி வழிநடத்துவேன்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாதில் என்னாச்சு, அவரு மோசையோட இது நின்ன உடனே அப்புறம் யோசுவாவை தேர்ந்தெடுக்கும் போது அவர் முழிக்கிறார். அப்ப சொல்றாரு கர்த்தர், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு விசுவாசிகளே, கர்த்தர் நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதை என்ன செய்யணுமா, முழுவதுமாக நம்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் 50